வணக்கம். தனுசு ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். அவசரத்தில் எடுத்த முடிவு உங்களுடைய வாழ்க்கையவே திசை மாறி போட்ட ஒரு அனுபவங்களை இப்பொழுது நிச்சயமாக உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். இயற்கையிலேயே தனுசு ராசியான உங்களுக்கு வேகமும் சுறுசுறுப்பும் அதிகமாகவே இருக்கும். எந்த செயலை செய்ய வேண்டும், எந்த செயலை செய்தால் நன்மைகள் நடக்கும் என்று உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் போட்டுக்கொண்ட ஒரு குழப்பங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயே இப்பொழுது தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை நிச்சயமாக தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் அதே வேகங்கள் சில நேரங்களில் அவசர முடிவுகளாக மாறி வாழ்க்கையின் திசையவே மாற்றியமைத்துக் கொள்ளலாம் என்பதையும் நீங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக வந்து கொண்டே தான் இருக்கும். தொழில், குடும்பம் அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையில் சரியான ஆலோசனையின்றி அல்லது உணர்ச்சி வசப்பட்டு எடுத்த ஒரே ஒரு தவறான முடிவு தான் உங்களை பெரும் ஒரு பொருளாதார அல்லது மனரீதியான பின்னடைவுக்கே தள்ளி போட்டிருக்கும். இருந்தாலும் நீங்கள் எடுத்த முடிவுகள் அனைத்தும் ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் யோசித்துத்தான் எடுத்திருப்பீர்கள். இருந்தாலும் அந்த முடிவில் எப்படி இப்படியெல்லாம் பிரச்சனைகள் ஏற்பட்டது என்று உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் போட்டுக்கொண்ட குழப்பங்கள் இன்னும் அதிகமாகவே இருந்து கொண்டே தான் இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும், எந்த ஒரு முடிவை நீங்கள் தேர்வு செய்தாலும் அதை ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் யோசித்து அதை நீங்கள் எடுத்து பாருங்கள். அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லது என்பதை நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். ஆனா அந்த நல்லதை நீங்கள் எப்பொழுது அந்த நல்லதை நம்ம எடுக்க வேண்டும், நல்ல விதமான முடிவுகள் அருகிலுக்கு நம்ம போக வேண்டும் என்பதை நீங்கள் யோசித்து அதை செய்வது இனிமேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதை தேடி கொடுக்கும். முக்கியமாக பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவசர முடிவு என்பதை எடுக்கக்கூடாது. அதை இப்பொழுது நீங்கள் எடுக்கவோ அல்லது மற்றவர்கள் பணம் என்று உங்களை தேடி வரும் பொழுது உங்களுடைய அவசர தேவைகளுக்காக வைத்திருந்த பணத்தையோ கொடுப்பதையோ போன்ற நிகழ்வுகளையும் நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம். உங்களுக்கு வேலை இருக்கும் பொழுது மற்றவர்கள் உங்களை அணுகினார்கள் என்றால் அதை நீங்கள் உடனே என்னால் வர முடியாது, எனக்கு வேலை இருக்கிறது என்று நீங்கள் கோரி பாருங்கள். அதுவே உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்குள்ள உங்களுக்குள்ள நன்மைகளை நிச்சயமாக தேடி கொடுக்கும். ஆனா ஒரே ஒரு அனுபவங்கள் தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னமும் நடந்து கொண்டே தாங்க இருக்கும். சின்ன சின்ன அடிகளும் 100 முறைகள் நீங்கள் யோசித்து எடுத்து வைத்தாலும் நிதானமாக வைக்கக்கூடிய முதிர்ச்சியான மனிதராகவே உங்களை நிச்சயமாக மாற்றிக்கொண்டே தான் இருக்கும். நீங்கள் எதுவுமே என்னுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளை தேடி கொடுக்க வேண்டும் அப்படி என்று நீங்கள் நினைத்து எடுத்து வைப்பது கிடையாது. ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன செயல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய ஒரு கஷ்டங்களையும் கவலைகளையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். தனுசு ராசிக்காரர்களே, வாழ்க்கையில சின்ன சின்ன முடிவுகள் நம்ம நினைத்ததை விட பெரிய ஒரு தாக்கத்தையே நம்மளுக்குள்ள ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். ஆனால் நம்ம ஒருபோதும் இந்த முடிவுகளை நம்ம எடுத்தால் அதை நம்ம சரியான ஒரு நிலைமைக்கு நம்மளால கொண்டு வர முடியும் என்றெல்லாம் உடைய மனதிற்குள் நீங்கள் போட்டுக்கொண்ட ஒரு குழப்பங்கள் இன்னும் அதிகமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் சில நேரங்களில் மனதில் தோன்றிய உணர்ச்சியின் அடிப்படையில் எடுத்த முடிவு பின்னர் பல சிந்தனைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தி கொடுத்திருக்கலாம். அந்த நேரத்தில் கொஞ்சம் யோசித்து நீங்கள் நடந்திருந்தால் வாழ்க்கை வேற மாதிரி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்குமோ, என்னுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு போயிருக்குமோ என்ற எண்ணங்கள் கூட சில சமயங்கள் உங்களுடைய மனதில் இன்னும் வந்து கொண்டே தான் இருக்கும். எந்த முடிவை எடுப்பது, அந்த முடிவை எப்படி நம்ம சரி கட்டுவது என்று தெரியாமல் உங்களுக்குள்ளேயே நீங்கள் போட்டுக்கொண்ட குழப்பங்கள் நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் ஜோதிடத்தில் எந்த ஒரு அனுபவங்களும் வீண் கிடையாது என்று அனைவராலேயுமே கூறப்பட்டு கொண்டே தான் இருக்கிறது. நீங்கள் செய்த தவறுகள் கூட உங்களை அழிப்பதற்காக நடந்தவைகள் கிடையாது என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும். சில விஷயங்களை கற்றுக்கொள்வதற்காக மட்டுமே தான் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளும் தேவையில்லாத சில பாடங்களும் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். உங்களை தெளிவான ஒரு மனிதராக மாற்றவும் அந்த விதமான சில பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களை தேடி வரலாம். ஒரு காலத்தில் அவசரமாக நடந்து கொண்ட நீங்கள் இன்று ஒவ்வொரு முடிவையும் பல கோணங்களில் சிந்தித்து எடுக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்து நிற்கக்கூடிய ஒரு மனிதராகவே இப்பொழுது நீங்கள் நிச்சயமாகவே வலம் வருவீர்கள். தனுசு ராசிக்கு குருவின் தாக்கம் இருப்பதால் அனுபவத்தின் மூலம் ஞானம் பெறக்கூடிய தன்மை அதிகம் என்று அனைவராலேயுமே நம்பப்படுகிறது. கடந்த காலத்தில் ஏற்பட்ட சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களை சோதித்திருந்தாலும் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் அந்த அனுபவங்களை உங்களை வெற்றிக்கான வழிகாட்டியாக மாற்றிக் கொடுக்கும் என்பதை இப்பொழுதாவது நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதை செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் மட்டும் ஒரு கவனத்தை செலுத்தி பாருங்கள். அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உங்கள் வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும்.
இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிகளும் உங்களுடைய தலையெழுத்தையவே நிச்சயமாக மாற்றி கொடுக்கும். ஆனால் உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். நம்பிக்கை வைத்து மட்டும் நீங்கள் எடுத்து பாருங்கள். அதில் போதுமான அளவுக்கு வெற்றி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். குடும்பத்தில் நீண்ட நாள் காத்திருந்த நல்ல செய்திகள் வரக்கூடிய ஒரு நேரங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிட்டது. தனுசு ராசியான உங்கள் வாழ்க்கைக்குள்ள குடும்பம் என்பது உங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு பொறுப்பாகத்தான் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். குடும்பத்துக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனை என்று வந்துவிட்டால் நான் சும்மா இருக்க மாட்டேன் என்று எத்தனையோ தடவைகள் மற்ற நபர்களை கூட எதிர்த்த ஒரு அனுபவங்களும் நிச்சயமாக உங்களுக்குள்ள இருக்கும். உங்களின் சொந்த ஆசைகளை கூட ஒதுக்கி வைத்துவிட்டு குடும்பத்தின் சந்தோஷத்திற்காக பல விஷயங்களை தியாகம் செய்தவர்களும் நீங்கள் தான். சின்ன சின்ன நேரங்களில் குடும்பத்தில் இருந்து சில பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் அல்லது நீண்ட நாள் நிறைவேறாத எதிர்பார்ப்புகள் உங்களுடைய மனதில் ஒரு கவலையை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். பல நாட்களாக காத்திருந்த ஒரு நல்ல செய்தி தாமதமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கலாம். அது ஒரு முக்கியமான விஷயம் முடிவுக்கு வராமல் இருப்பதை உங்களுக்குள்ள நிச்சயமாக சுட்டி காட்டியிருக்கும். குடும்பத்தில் அனைவரும் எதிர்பார்த்த ஒரு மாற்றங்கள் தள்ளி போயிருக்கலாம். ஆனால் ஜோதிட பார்வையில் தனுசு ராசிக்கு தாமதத்திற்கு பிறகு நல்ல முடிவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவே அனைவராலையும் பார்க்கப்படுகிறது. குரு பகவானின் அருள் குடும்ப விஷயங்களில் நல்ல ஒரு மாற்றங்களை இப்பொழுது கொண்டு வந்து சேர்த்துவிடும். குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் குறைந்து உறவுகளுக்குள் மீண்டும் அன்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல்கள் இப்பொழுது உருவாகத் தொடங்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த செய்திகளும் ஒரு புதிய தொடக்கங்களும் ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வுகளும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தை இப்பொழுது உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. அந்த நிகழ்வுகளை நீங்கள் தான் சரியான ஒரு முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே அமைந்துவிடும். தனுசு ராசி அன்பர்களை நினைவில் கொள்ள வேண்டிய சில நிகழ்வுகள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். அதை நீங்கள் நினைத்த ஒரு காரியத்தை தொடங்குவதற்கான சில முடிவுகள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். உத்தியோக பணிகளில் முயற்சிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கைகூடி வரக்கூடிய ஒரு நேரங்கள் உங்களுக்குள்ள இப்பொழுது அமைந்துவிட்டது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் என்பது வேண்டும். கவனத்தோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே அமைந்துவிடும். திடீர் பயணங்களால் அலைச்சல்கள் என்பது உண்டாக ஆரம்பிக்கலாம். குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான சூழல்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையும். மற்றவர்களுடன் பயனற்ற வாதங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் பேசுவதை விட தேவைக்காக நீங்கள் பேசி பாருங்கள். தேவையில்லாமல் பேசி நேரத்தை வீணடிப்பதை விட அதற்கு நிம்மதியான ஒரு தூக்கத்தை தூங்கிவிடலாம் என்று இப்பொழுது உலகத்தை அறிந்து நடக்கக்கூடிய ஒரு நபர்களாகவே நீங்கள் மாறிவிட்டீர்கள். இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நிச்சயமாக நடந்து கொண்டுமே தான் இருக்கும். நடந்திருக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் கூற வேண்டும். அதே போல குடும்பத்தில் தொடர்ச்சியாக இருந்து வந்த மனக்கசப்புகளும் கவலைகளும் விலகி அனைவரும் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு நல்ல ஒரு செய்தி உங்களை தேடி வரப்போகின்ற ஒரு காலங்கள் வந்துவிட்டது. அந்த செய்தியை நீங்கள் தான் சரியான முறையில் இப்பொழுது கைப்பற்றி கொள்ள வேண்டும். அதை கைப்பற்றி கொண்டாலே போதும், எல்லாமே உங்களுக்குள்ள நல்லதாகவே நடந்துவிடும். இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். தான் சின்ன சின்ன நேரங்களில் குடும்பத்தில் இருந்து சில பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் அல்லது நீண்ட நாள் நிறைவேறாத எதிர்பார்ப்புகள் உங்களுடைய மனதில் ஒரு கவலையை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். பல நாட்களாக காத்திருந்த ஒரு நல்ல செய்தி தாமதமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கலாம். அது ஒரு முக்கியமான விஷயம் முடிவுக்கு வராமல் இருப்பதை உங்களுக்குள்ள நிச்சயமாக சுட்டி காட்டியிருக்கும். குடும்பத்தில் அனைவரும் எதிர்பார்த்த ஒரு மாற்றங்கள் தள்ளி போயிருக்கலாம். ஆனால் ஜோதிட பார்வையில் தனுசு ராசிக்கு தாமதத்திற்கு பிறகு நல்ல முடிவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவே அனைவராலையும் பார்க்கப்படுகிறது. குரு பகவானின் அருள் குடும்ப விஷயங்களில் நல்ல ஒரு மாற்றங்களை இப்பொழுது கொண்டு வந்து சேர்த்துவிடும். குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் குறைந்து உறவுகளுக்குள் மீண்டும் அன்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல்கள் இப்பொழுது உருவாகத் தொடங்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த செய்திகளும் ஒரு புதிய தொடக்கங்களும் ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வுகளும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தை இப்பொழுது உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. அந்த நிகழ்வுகளை நீங்கள் தான் சரியான ஒரு முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே அமைந்துவிடும். தனுசு ராசி அன்பர்களை நினைவில் கொள்ள வேண்டிய சில நிகழ்வுகள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். அதை நீங்கள் நினைத்த ஒரு காரியத்தை தொடங்குவதற்கான
சில முடிவுகள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். உத்தியோக பணிகளில் முயற்சிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கைகூடி வரக்கூடிய ஒரு நேரங்கள் உங்களுக்குள்ள இப்பொழுது அமைந்துவிட்டது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் என்பது வேண்டும். கவனத்தோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே அமைந்துவிடும். திடீர் பயணங்களால் அலைச்சல்கள் என்பது உண்டாக ஆரம்பிக்கலாம். குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான சூழல்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையும். மற்றவர்களுடன்